Praise the Lord. Praise the Lord. எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். I'm very happy to see your shining faces in this morning here. அருமையான ஆராதனை, வேத வாசிப்பு எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். We have been going through this good service in the morning, songs, worship and praise. அதேபோல் எங்கள் மத்தியில் சகோதரி காமினி இருப்பதை குறித்தும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். We are so pleased to have the company of Kamini Ayadurai here with us. நாங்கள் வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். சகோதரன் ஸ்ரீ அவர்களை வேத வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்ற பகுதி, அதனுடைய தலையங்கம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள். Today we are going to learn sins against the Holy Spirit. இந்த தலையங்கத்தில் இருந்து நாங்கள் யோசிக்கலாம், அப்ப பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள் இல்லையோ என்று. We may think, is any sin against the Holy Spirit we commit? அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் வேத வார்த்தைக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள். Whoever got believers or who came to Christ, salvation, if they do anything wrong against the scriptures, it's against sin against the Holy Spirit. நாங்கள் முதலாவது அந்த தலையங்கத்துக்குள் செல்லுவதற்கு முன்பு நாங்கள் முதலாவது 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Before we go deep into the subject, let's turn to page 1 John chapter 1 verse 4. New Testament, 1 John 4வது அதிகாரம் chapter 4 verse 1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்ப முதலாவது ரட்சிக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு எல்லாவற்றையும் சோதித்து அறிய வேண்டும். The people who have been delivered or they have come to Christ, first thing they should examine everything is come from God. வேத வார்த்தைகளை உதாரணமாக இன்று உங்களோடு நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த வார்த்தைகள் வேதத்தில் உள்ளவைகளை உள்ளவாறு கற்றுக்கொள்ளுகிறோம் என்று, அல்லது என்னுடைய லாபத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன் என்று நீங்கள் அவற்றை சோதித்து பார்க்க வேண்டும். I am learning the Bible every day, as well as you also must learn the Bible every day. And are you making the words for your own benefit, or you find the real deep meaning for the Bible? அது மிக முக்கியம். That's very important. அப்ப நாங்கள் இப்போ தலையங்கத்துக்குள் செல்லுவோம். We go into the heading now. அப்ப என்ன தலையங்கம்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள். What's the heading? Sin against the Holy Spirit. நாங்கள் அந்த வார்த்தைக்கு கடந்து போவதற்கு வேத பகுதியிலே எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். Ephesians chapter 4 verse 25.
Ephesians chapter 4 verse 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக் கடவன். ஓகே. அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடியினால், இப்ப உதாரணமா பாருங்கள், எங்களுடைய சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கின்றது. Therefore, putting away, we are the members of one of another. So, what does it mean? Is my body has so much of spares. அதே போலதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய சரீரமாகிய சபையிலே நாங்கள் இணைக்கப்படுகிறோம். After we got the salvation, we are being in one body in Christ in the church. அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாகின்றோம். So that makes us brothers and sisters in Christ. அப்ப நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையை பேச வேண்டும். That implicates that we should be speaking the truth to each another. எனக்கு விரோதமாக நானே பொய் சொல்லுவேனா? Can I tell a lie against my own soul? ஆகவே அப்படி நாங்கள் பொய் சொன்னோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு பாவமாக எண்ணப்படுகின்றது. If I do that thing, telling a lie against myself, that is a sin against Holy Spirit. அப்ப இதற்கு ஒரு இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், we can read another verse from the Bible. அப்போஸ்தலர் 5:3 நாங்கள் பார்ப்போம். பேதுரு அவனை நோக்கி, Acts of Apostles chapter 3 verse 5. Chapter 5 verse 3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பாருங்கள், இங்கே பேதுரு அனனியாவுக்கு சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னது என்ன? The Peter is asking Ananias, how your heart lied to the Holy Spirit. அப்ப இந்த பகுதி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக சொல்லப்பட்ட பொய்யை குறித்து தான் பேசப்பட்டிருக்கின்றது. The verse clearly says sin. The word very clearly says the sin against the Holy Spirit. ஆனால் இங்கே காணிக்கையை குறித்தும் இந்த வசனத்தை தவறாக வியாக்கியானப்படுத்த முடியும். We can explain in a different way that it carries to the value of the money or the tithes or the offerings. 50% கொடுத்த அனனியாவே ஆண்டவர் அடித்தார், 10% நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களை என்ன செய்வார்? Imagine Ananias gave 50% of his income to Lord. Suppose if you are not giving 1/10 of your money, what's going to happen? அப்படி நான் பேசுவேன் என்றால் எங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டிய வசனம் 1 யோவான் 9வது அதிகாரம், எந்த எல்லாவற்றையும் சோதித்து அறிய வேண்டும், என்னிடத்தில் என்ன ஆவியை கொண்டு நான் உங்களுடன் பேசுகின்றேன் என்பதை நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். You have to search your heart with what spirit I am talking these things to you, because this is from the Bible. அப்ப அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எபேசியர் பக்கத்திலே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Turn to Ephesians chapter 4 26வது வசனத்தை வாசியுங்கள். Chapter 4 verse 26. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. இங்கே பாருங்கள், இந்த இடத்தில் கோபம்
என்னத்தை கொண்டு வர போகின்றது? You can see what angry is to bring. பாவத்தை கொண்டு வர போகின்றது. It brings the sin in you. அப்ப இந்த பாவத்தை கொண்டு வருகின்ற கோபம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு பாவம். So the anger brings the sin in you. That means you sin against the Holy Spirit. அது மட்டுமல்ல, அதை இன்னும் தெளிவாக சொல்லப்படுகின்றது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. It's very clearly stated in the Bible. Before the sunset, your wrath must dismiss. You shouldn't have any wrath in yourself. அப்ப நாங்கள் சில வேளையில் குறிப்பாக குடும்பங்களில் ஒரு மனைவி மீது கணவன் கோபப்படலாம், ஒரு மனைவி கணவன் மீது கோபப்படலாம். ஆனால் அந்த கோபங்கள் உடனே சரி செய்யப்பட வேண்டும். In families, the husband and wife quarrel to each other, but before the sun sets, or immediately, it has to be settled and to be reconciled. அப்படி சரி செய்யப்படாவிட்டால் அது மிகவும் ஒரு பயங்கரமான விளைவுகளை கொண்டு வந்துவிடும். அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு பாவம். If we don't reconcile, or if we don't find a solution for the problem, anger, it's commit a sin against the Holy Spirit and will bring disaster into the family. அப்ப இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். மார்க் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 5வது வசனம். Mark chapter 3 verse 5. அவர்களுடைய கடிதத்தின் நிமித்தம் அவர்கள் விசையப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சொஸ்தமானான். இப்ப இந்த இடத்தில் பாருங்கள், இயேசு கோபப்படுகின்றார். This instant you can see Jesus got angry. அப்ப இயேசு ஏன் கோபப்படுகின்றார்? Why he is getting angry? அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு நாங்கள் வந்தோம் என்றால், If you look into the situation what he is going through, அங்கே ஓய்வு நாளிலே சுகப்படுத்த கூடாது என்று அவர்களுடைய நியாய பிரமாணத்தை அவர்கள் கடைபிடித்து இயேசுவை குற்றப்படுத்துவதற்கு நோக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அந்த இடத்தில் ஆண்டவர் கோபப்படுகிறார். அப்ப அந்த கோபம் நன்மையை கொடுப்பதற்குரிய கோபம். that instant, it was on a Sabbath day, Jesus was trying to heal a person, but people were trying to find fault with him because he is doing a miracle on a Sabbath day. So Jesus got angry on them. அப்ப நாங்கள் பாவத்துக்குரிய கோபத்தை ஏற்படுத்தி விட்டு வசனத்தில் ஆண்டவரே கோபப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் எங்களை நியாயப்படுத்த முன்வரக்கூடாது. We commit our sins against the Holy Spirit, and we don't need to quote this verse and say Jesus also get angry. அப்ப வேத வார்த்தைகள், சூழ்நிலைகள், அவற்றை நாங்கள் அவதானித்து பார்ப்பது மிக மிக முக்கியம். When we read the Bible, the verses from the Bible, we have to learn at what circumstances the verses were told and were written. அப்ப எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Ephesians chapter 4 verse 27 very clearly says, no, don't give room to the Satan. அப்ப கோபப்பட்டாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, நாங்கள் அந்த பாவங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்களாக கருதப்படுகிறது. We tell a lie or we get angry on each other, it's a sin against the Holy Spirit. It's stated very clearly in the Bible. அடுத்த வசனத்தை வாசிங்கள், 28வது வசனத்தை. Verse 28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்ப
பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு பாவம் எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தகுதி இருந்தால், அதாவது சரீர குறைபாடு இல்லாமல் வயதற்ற, அதாவது அதிக வயது உள்ளவர்கள், சில வேளைகளிலே வேலை செய்ய முடியாத தன்மை உள்ளவர்களை தவிர்த்து வேலை செய்யாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு பாவம். So what we understand from this word here, if we can work, if we are able men and women, if we don't work ourselves and make money, it is a sin against the Holy Spirit. சில வேளைகளிலே ஒரு வேலையை நாங்கள் இழந்து விட்டோம், வேலைக்கு நாங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கலாம், அதற்குரிய முயற்சி செய்யலாம், அவையை நாங்கள் வேலை செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. We may have lost a job, or we may be looking for a job. That is not a commit of sin against the Holy Spirit. அப்ப வேலை செய்யக்கூடிய தகுதி இருந்தால் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். If we can be an able man or woman, we should work and make the living. எப்படி வேலை செய்ய வேண்டும்? How do we work? ரட்சிக்கப்பட்ட நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்ட ரீதியாக கடினமாக உழைக்க வேண்டும். The people who have been got salvation, according to the Bible words, we have to work hard to make our living. ஏனென்று சொன்னால் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்றவாறு கடினமாக உழைக்க வேண்டும். It is not only to satisfy our living or to satisfy our bank accounts. We have to give others who are not having that sufficiency. அப்ப நாங்கள் வேலை செய்யாவிட்டால் அதை எதற்கு ஒப்பிடப்படுகின்றது? திருடனுக்கு ஒப்பிடப்படுகின்றது. If we don't work, that's compared to thieves, the robbery. அப்ப இங்கே படிக்கின்றவர்கள், The people who are studying, அவர்களுடைய வேலை என்ன? so what their work they are doing? கடினமாக படிக்க வேண்டும். They have to study very hard. படித்துவிட்டு ஜெபித்து கொள்ளுவதில் எந்த தவறும் இல்லை. They can study hard and they can pray to God. ஊழியக்காரர்களிடத்திலே கொண்டு போய் தலையை கொடுத்து விட்டு படிக்காமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் அவர் முதல் மாணவராய் வந்து விடுவார் என்று வேதத்தில் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. There is no verse in the Bible that if you don't study and you go and give your head for the blessing from a pastor or a prophet to get well in the exam. It's nothing mentioned like that in the Bible. அப்படியானவர்களுக்கு அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். So pray that they will come to know God and they have an obedient life. அப்ப அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம். We turn to the next point. எபேசியர் 4 நாங்கள் நிற்கின்றோம். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். No bad words cometh from your mouth. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். If it is edifying others, make those words useful when used in communication. அப்ப எங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. So that's very important that we can learn from this verse. We should not utter a bad word from our mouth. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். We have to speak good words. என்றால் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தேவனை அறிந்த பிள்ளைகள் எல்லா மக்களோடும் நாங்கள் தொடர்பு கொள்கின்றோம். We know, as every day go by, we know the Lord and we are communicating with so much of people around us. அப்ப நாங்கள் தேவனை அறிந்து தவறான வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகின்றது. We know Christ and we know the salvation and we speak bad language or wrong language, that's curse, and we are demolishing what the Lord's words are. அது மட்டுமல்ல, Not only that, அவர்களுடைய ரட்சிப்புக்கு கூட ஒரு இடரல் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். we will be blocking their salvation or coming to Christ.
ஆகவே அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான ஒரு பாவம். So that is a sin against the Holy Spirit. பாருங்கள் 1 கொரிந்தியர் 15:33 வாசியுங்கள் ஒருவர். 1 Corinthians 15:33. 15:31-33. நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பாத்தீங்களா? இப்ப இது ஒரு அருமையான வசனம். It's a good word that you can read from the Bible. 1 Corinthians chapter 15 verse 33. எங்களுக்கு இன்று தொலைபேசி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டவும் முடியாது. Nowadays we can't survive without this equipment. This is called mobile phone. அதிலும் இந்த போன், டெக்ஸ்ட், இன்டர்நெட் எல்லாம் அன்லிமிட்டட். We have facility here in this country, phone, internet, messaging, or whatever the apps we have, unlimited. There's no limits for that. அப்ப நாங்கள் தேவையற்ற சம்பாஷணைகள், தேவையற்ற மனிதர்களோடு அதிகம் கதைப்பதனால் எங்களை அறியாமல் பாவம் வந்துவிடும். So we talk to people without knowing the limits to talk or the points to talk. The sin come into our life. ஆகவே அது அன்லிமிட்டடாக இலவசமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு தேவையற்ற சம்பாஷணைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். Even though this is free and unlimited, make sure that you don't have a unedified communication with others. அப்ப அவைகள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள். So this is a sin against Holy Spirit. நாங்கள் எபேசியரிலே திரும்ப வருவோம். We go back to Ephesians please. 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப பாருங்கள், முதலாவது எங்களுக்கு விளங்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டால் நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டோம். We should understand when we get the salvation, we have the Holy Spirit in us. அப்ப அவர் எங்களோடு இருக்கின்றார். So he is living with us. அப்ப ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுது, Whatever the things we do every day, அது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகின்ற காரியங்களாக இருக்கின்றன. if we do anything wrong against the word, so we are committing sin against the Holy Spirit. ஆனால் எங்களுடைய எண்ண ஓட்டத்தில் In we are thinking, இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள் என்றால் the things which is against the Holy Spirit, the sins against the Holy Spirit, கொலை செய்வது, we may think killing, தவறான உறவில் இருப்பது, unwanted relationship, அந்நிய பாஷை பேசுபவர்களை ஒரு என்ன சொல்வது, விரோதமாக பேசுவது. ஆமா, விரோதமாய் பேசுவது, when people speaking tongue, we talk bad about them. இப்படியானவற்றை தான் நாங்கள் நினைக்கின்றோம். These are the things we are commonly thinking a sin against the Holy Spirit. அவைகள் பாவம். These are sins. ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், But in the daily life, இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றன. these trials are available to every person in this human life. வெற்றிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். So we should refrain, or we have to safeguard ourselves from these sins very carefully. அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள். So all these sins are sins against the Holy Spirit. அப்ப இந்த பாவங்கள் இப்ப நாங்க இது இந்த இன்று உங்களோடு கற்றுக்கொள்ளுகின்ற பகுதி குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வசனங்கள். So these are the things, it's always, most of them belongs to the people who have come to salvation. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். Because the people who have received salvation, they have the Holy Spirit in them, inside them. அப்ப இந்த பாவங்கள்
இப்ப நாங்கள் பொய் சொல்லிவிட்டோம், கோபப்பட்டு விட்டோம், இது மன்னிக்கப்படுமா? So we may imagine, we may think hard now. The sins what we make, telling a lie or we get angry against another person, will God forgive all for us? இப்ப நாங்கள் அதற்கு பாருங்கள் 1 யோவான் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். First John chapter 1 verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Somebody read in English now. Look at the screen. If we confess our sins, He is faithful and just to forgive us of our sins and to cleanse us from all unrighteousness. இங்கே பாருங்கள், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். It's very clearly stated in the Bible. If we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், We got salvation. பாவம் தவறுதலாக செய்து விட்டோம், We did a sin against God by accident. மனம் திரும்பும் போது When we repent ourselves, ஆண்டவர் அந்த பாவங்களை மன்னிக்கின்றார். we confess to our sins to Lord and the God is forgiving them. இதிலே ஒரு இடம் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். But one point we have to be very, very careful about. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது நாங்கள் தேவனோடு வாழுவதற்கு, தேவனோடு உறவில் இருப்பதற்கு. The sin was forgiven because we should have to maintain the relationship with God. ஆனால் அந்த பாவத்துக்குரிய தண்டனையை இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும். But we have to pay a price of the sin what we have done. இப்போ உதாரணமாக Example, Moses, கானானுக்கு போனாரா இல்லையா? did he enter Canaan? Moses, did he ever enter Canaan? No. போகவில்லை. He didn't go. அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படவில்லையா? His sins have been forgiven or not? பாவம் மன்னிக்கப்பட்டது, தேவனோடு அவர் இருக்கிறார், ஆனால் பாவத்துக்குரிய தண்டனை கானானுக்கு போகும். His sins were forgiven, he is with God and he is reconciled with God. But for punishment, he couldn't go into Canaan. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்துக்குரிய தண்டனை இந்த பூமியில் எங்களுக்கு இருக்கின்றது. Whatever the sins we do against the Holy Spirit, we have to pay a price. The consequences we have to go through. இரண்டாம் நாங்கள் சபைகளிலே ஜெபம் பண்ணும் போது கூட அது சரி, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னால் ஆண்டவர் மறைத்து விடுகிறார், கடலுக்கு கீழே கொண்டு வைத்து விடுகிறார் என்றெல்லாம் ஜெபிக்கிறோம், அது தவறு அல்ல. We are praying in the church that God is taking all our sins and throwing in the back or putting down in the ocean that nobody can see. That is okay with the church. ஆனால் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும், உங்களுக்கு பாவத்துக்குரிய தண்டனை இந்த பூமியில் இருக்கின்றது என்று. But we have to explain to everyone the penalty for the sin has to be paid when you are living in this world. என்றால் நாங்கள் ஆண்டவரை அன்புள்ள ஆண்டவர் என்றும் கிருபையுள்ள ஆண்டவர் என்றும் தான் சித்தரித்துக் கொண்டே இருக்கின்றோம். We always have a explanation about Jesus. He is loving God and very graceful. ஆனால் அவர் ஒரு நியாயாதிபதி என்பதை சுட்டி காட்டுவதில் தயக்கம் காட்டுகின்றோம். But we never speak very right about his righteousness to the audience. Judgment about his judgment to the audience. அவர் அன்புள்ள தேவன், He is loving God, அவர் நியாயாதிபதி. but he is a judgment God. நாங்கள்
ரட்சிக்கப்பட்டவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். The people got salvation. We must be very, very careful about our lives. அப்ப நாங்கள் இப்ப பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள் என்று பார்த்தோம். We have seen the sins against the Holy Spirit. நாங்கள் மனம் திரும்பும் போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பார்த்தோம். When we confess and ask forgiveness from God, it will be forgiven to us. ஆனால் அந்த பாவத்துக்குரிய தண்டனையை இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ளுவோம் என்று பார்த்தோம். So we have come to know we have to pay a price for all the sins we did in this world. அப்ப இங்கே மத்தேயு, மாற்கு, லூக்கா எல்லா புத்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. All these Gospels, they very clearly stated about it. இப்ப இங்கே மத்தேயு 12வது அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 12 verse 31 and 32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. தொடர்ந்து வாசிப்போம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. Yes. Let somebody read in English please also. And whosoever speaks a word against the Son of Man shall be forgiven him. But whosoever speaketh against the Holy Ghost, it shall not be forgiven for him. Neither is this world, neither the world to come. 31 also. 31. Wherefore I say unto you, all manner of sin and blasphemy shall be forgiven unto men, but the blasphemy against the Holy Ghost shall not be forgiven unto men. இப்ப உண்மையிலே இந்த வார்த்தையை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், 12வது அதிகாரம் 3ஐயும் நாங்கள் தியானிக்க வேண்டும். If we want to really understand what the depth on this message, we have to go chapter 10, 11 and 12 Matthew's book, the New Testament. ஆனால் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். But we can have a small brief introduction here. அப்ப இதிலே சொல்லப்படுகின்றது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். So wherefore I say unto you, all manner of sin and blasphemy shall be forgiven unto men. அப்ப இந்த இடத்தில் நாங்கள் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். So we should question ourselves, what this about? எப்ப மன்னிக்கப்படும்? When it will be forgiven? எப்ப மன்னிக்கப்படும்? ஒருத்தர் நித்திரையில தானே. பாவங்களை அறிக்கையிடும்போது. So when you confess, it will be forgiven. அப்ப பாவங்களை அறிக்கை இடாவிட்டால் மன்னிக்கப்படுமோ? So if we don't confess your sins, will it be forgiven? இந்த வசனத்தை இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். So this is the way we have to look into. பாவங்களை நாங்கள் அறிக்கை இடாவிட்டால், அறிக்கையிட்டு மனம் திரும்பாவிட்டால் அந்த பாவம் இன்மையில் இப்பொழுது மன்னிக்கப்படுவதில்லை. If we don't confess and ask forgiveness from God, the sin remains in our whole life. நாங்கள் தவறாக அதை விளங்கிக் கொண்டால், ஆண்டவருக்கு விரோதமான பாவம் தானே அது மன்னிக்கப்படும் என்றால் அது மன்னிக்கப்படுவது இல்லை. We should understand very carefully. If we confess and ask forgiveness from God, it will be forgiven. அப்ப ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அந்த 32வது வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால்
அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்ப பாருங்கள், இங்கே குறிப்பிடப்படுகின்றது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மன்னிக்கப்படாது, இப்பவும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. Very carefully pay attention to these words. But whosoever speaketh against the Holy Spirit, it shall not be forgiven. It shall not be forgiven him, neither in this world, neither in the world to come. இந்த வசனத்தை பார்த்தால் நாங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்று பார்த்து விட்டோம். So we have seen a list of things against the Holy Spirit. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றும் பார்த்து விட்டோம். All the sins will be forgiven, we have read. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்றது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள் இன்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. But this verse is very clearly says, the sin against the Holy Ghost, the Holy Spirit, shall not be forgiven, neither this world or neither in the world to come. இது ஒரு குழப்பமாக இருக்கு. So this is making into little confusion. அப்ப நாங்கள் வேதத்தை கொஞ்சம் ஆராய்வோம். So we have to go deep and little research in the Bible. அப்ப மத்தேயு, அதே மத்தேயு 10வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிப்பார். Matthew chapter 10 verse 17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்புக்கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப மத்தேயு 1வது அதிகாரத்தையும் ஒருக்கா வாசிங்க, 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஓகே, இப்ப நீங்க 17வது வசனத்தை போடுங்க. சரி, அப்ப என்ன 17 மத்தேயு 17 போடுங்க. இப்ப என்னென்றால், ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கும்படி அனுப்புகின்றார். The God is sending his disciples to go and spread the gospel. அப்ப அவர் அனுப்பும் போதே அவர் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய வார்த்தைகள், ஆண்டவர் தான் ஒரு வழி, பரலோக ராஜ்யம் சீக்கிரம் சமீபமாக இருக்கின்றது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதே போல் அற்புதங்களை செய்ய அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். So when he sent the disciples, he was teaching them how to preach and bring people into salvation, and he has given them power to heal the sickness to them, to the miracles among the people. அப்ப அது மட்டுமல்ல, அவர் சொல்லிக் கொடுக்கின்றார், ஆண்டவர் மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Not only that, he is cautioning the disciples, beware of men. அப்ப இங்கே ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். So you will be called upon to the council and you will be scorned for the things what you preached. அப்ப 18வது வசனத்தை வாசியுங்கள். Verse 18. அவர்களுக்கும் சாட்சியாக எந்நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அப்ப அடுத்ததை பாருங்கள். இப்ப இவர்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அற்புதங்களை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன நடக்கின்றது? ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். So when they proclaim the message of God and bring the salvation to the people, they have been taken in front of the judges and the kings. அப்ப 19வது வசனத்தை வாசிப்போம். Verse 19. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இப்ப எங்களையே நாங்கள் கற்பனைப்படுத்திக் கொள்வோம். So we imagine that we are in that stage. இப்ப நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை
நாங்கள் பேசும் பொழுது, காரியங்கள் செய்யும் பொழுது எங்களை அந்த வார்த்தைகள் பேசுவது அவைகளெல்லாம் தவறாக நாங்கள் போதிக்கிறோம் என்று சொல்லி எங்களை கொண்டே அதிகாரிகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். So imagine that we are spreading the gospel of Christ, bringing people into salvation, we are doing miracles. For doing all these good things, we have been taken in before the judges and the officials. அப்போஸ்தலர்களை கொண்டு போய் அதிகாரிகளுக்கு முன்னால் நிறுத்தி வச்சாச்சு. So the disciples have been standing in front of the judges and the officers. அப்ப நீங்க பேச வேண்டியது என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். So take no thoughts of how and what we shall speak, for it shall be given you in that same hour what we all shall speak. அப்ப அந்த இடத்தில் அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்களா அல்லது ஆண்டவர் பேசுகிறாரா? So check yourselves, who is talking at the time when they stand in front of the judges and the officers? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். The Holy Spirit only speak through them. இப்ப 20வது வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் தெளிவு வரும். If you read the verse 20, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். இப்ப பிதாவின் ஆவியானவர் தான் உங்களுக்கிலிருந்து பேசுகின்றார். so the Father which speaketh in you is putting the words through your mouth to the people. அப்ப இந்த பேசுகின்ற வார்த்தைகளை இந்த அதிகாரிகள், சதுசேயர்களோ ஆலோசனை சங்கத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? When they speaketh from their mouth, the Spirit of the Lord speaketh, will the Pharisees or the officers, will they accept it or not? அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். But Bible very clearly says they will not accept your explanations. அப்ப அவர்கள் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்? So whom they are standing against with? அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். So they are fighting against the Holy Spirit. அப்ப அவர்கள் ஏற்றுக்கொண்டால், if they accept the words, அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? what they will get? என்ன கிடைக்கும்? விடுதலை. ரட்சிப்பு கிடைக்கும். If they accept those words, they accept the salvation. அப்ப அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்வதனால் இன்மையிலும் அந்த இடத்திலும் அந்த பாவம் மன்னிக்கப்படவில்லை. அதனால் இன்மையில் இந்த சரீர ரீதியாக பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைத்துக் கொள்ள முடியாது. So it very clearly says they have not accepted the word from the Lord, so they will be paying for the sins they did against the Holy Spirit. அப்ப இது உங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றதா? You understand very clearly about these issues? பாருங்கள், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்பது அந்த வார்த்தைக்கு அவர்கள் எதிர்த்து நிற்பதினால் தான் அந்த பாவம் இன்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. When they stand against the word of the Holy Spirit, the sins will not be forgiven at the time of living, even the days to come. அப்ப இதில் இன்னொரு கேள்வியை நாங்கள் வைக்க வேண்டும். We should understand, or we should examine another way of too. என்ன வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்? What are the type of words the Holy Spirit speaketh from our mouth? என்ன வார்த்தைகளை பேசுவார்? What are the things the Holy Spirit is speaking through us or through you or me? தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார். They will speak the words from God. அப்ப பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்பதும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பதும் ஒன்றுதான். So if they resist the word of God or if they stand against the word of the Holy Spirit, both the same category. இதில் தெளிவாக விளங்குதான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையைத்தான் பரிசுத்த ஆவியானவர் பேச போகின்றார்.
the word of the Lord is speaking through the Holy Spirit. அப்ப பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்பது என்பதும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பது என்பதும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கின்றது. So it gives a simple understanding. Stand against the word of God or talk against the Holy Spirit, the same sin. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நாங்கள் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியுமா முடியாது? One big question. If we are not living according to the word of God, we'll have a place in the heaven or not? ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டும்தான் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும், தேவனோடு வாழ முடியும். The people who have got the salvation, if they go with the word and believe in the word and do accordingly, only will live with Christ. பாருங்கள், அதே அதிகாரத்தில் 10வது அதிகாரம் மத்தேயு 22வது வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 10 verse 22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்தினால், அதாவது ஆண்டவருக்காக நாங்கள் வாழும் பொழுது என்ன நடக்கும்? If we are living for Christ, what's happened to us? பிரச்சனைகள் வரும். We will face troubles. அப்ப அந்த பிரச்சனைகளில் இருந்து நிலைத்து நிற்கின்றவர் தான் ரட்சிக்கப்படுவார். But if we steadfast on those principles, only will be saved. இந்த பூமியின் சரீர மரணம், அதாவது பூமியில் வாழும் மட்டும் சரீர மரணம் மட்டும் எங்களுக்கு போராட்டம் இருக்கின்றது. Until the flesh is dead in this world, we always have trials and tribulations. அதனால்தான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஒத்தாசையுடன் நாங்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு. That's what, when we get the salvation, the Holy Spirit comes and lives in us, so we can go and face the battle and win the battle. அப்ப அந்த வெற்றியற்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தால் ரட்சிக்கப்பட்டிருப்போம், அந்த ரட்சிப்பை நாங்கள் பரிபூரணப்படுத்த முடியாது. We may have the salvation in ourselves, but if we don't have a righteous way of living, we will not fulfill the salvation in our life. அப்ப யாராவது சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், பரலோகம்தான் என்றால் அது தவறான பொருள். If somebody says, "Oh, you have been saved, so your next place destination is heaven," don't trust, don't believe. That's not the truth. எங்களுக்கு அந்த நேரம் என்ன ஞாபகத்துக்கு வர வேண்டும்? So what should come in your mind at that point? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 John chapter 1 verse 9. எல்லா ஆவிகளையும் நாங்கள் சோதித்தறியும். We should understand and we have to check what the Spirit is. அப்படி சொல்லி கொடுக்கின்றவர் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தவரா அல்லது யாரிடத்திலிருந்து வந்தவர் என்று உங்களிடத்தில் விட்டுவிடுகிறேன். I will leave it with you. If somebody preaches the gospel in a wrong way, he comes from God or he comes from where? இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் இன்றைய நாளின் தியானத்தை முடித்துக் கொள்வோம். We look into another aspect of today and we can wind up the sermon. மத்தேயு 10:28 ஆறுதலாக வாசிக்கிறேன். Matthew chapter 10 verse 28. Please read softly and gently. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பாத்தீங்களா? இப்ப இந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால் எங்களை கொண்டு போய் நிறுத்தினால் எங்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்கப்படும்? So when we were standing in front of the officers or the judges,
about the things what we prophesize or what we preach about salvation, what the maximum they will give us? சரீரத்தை மாத்திரம் கொல்லுகோள். மரணம். The maximum punishment is death. அப்ப அந்த மரணத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. So we don't need to worry about the death. எனவே So நாங்கள் அவர்களுக்கு சார்பாக ஆலோசனை சங்கத்திற்கு சார்பாக வாழ்ந்தாலும் இயேசுவை எதிர்த்தாலும் இந்த பூமியில் 1000 வருஷம் வாழ போகின்றோமா? are we going to live in this world eternally like 1000 years even if we say yes to the lawyers or the judges in front of us? சாவாமி என்ற ஒரு போதனை போய்க்கொண்டு இருக்கின்றது. அவர்கள் சில பேர் வாழலாம். There is some preaching that you live eternally in this world. ஆகவே இந்த சரீர மரணத்தை கொடுக்கின்றவர்களுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. So we don't need to be afraid of people who are putting us to death. எங்களுடைய ஆவிக்குரிய மரணம், எங்களுடைய நியாய தீர்ப்பை கொடுக்கிறவருக்கே நாங்கள் பயப்பட வேண்டும். We have to be careful and we have to be very obedient to the person who is giving the eternal life or the judgmental thing. இதே வசனம் நீங்கள் லூக்கா புத்தகத்திலும் இருக்கின்றது. The same verse you can find in the book of Luke. அதை நீங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரம் 4-5 பாருங்கள். Luke chapter 12 verse 4 and 5 தெளிவாக சொல்லப்படுகிறது. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதிருக்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள். சரீரத்தை தான் அவர்களுக்கு மேக்ஸிமம் எங்களை கொல்ல முடியும். They can kill us physically only. அப்ப இதை நாங்கள் இன்னும் அவதானமா பார்த்தோம்னா, If we look into very deeply these things, இந்த பூமியில் வாழ்கின்ற நாட்களில் நாங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும். the days we live in this world, we have to live for the Christ. எங்களுக்கு பாடுகள் வரலாம், We can be having troubles, உபத்திரவங்கள் வரலாம், tribulations. சில வேளைகளில் நாங்கள் செழிப்புள்ளவர்களாக இருக்கலாம். Sometimes we may be wealthy and healthy. அதான் அடுத்த சொல்ல வேண்டும். சுகம் உள்ளவர்களாக இருக்கலாம், We may be more handsome and healthy. அல்லது நோய் உள்ளவர்களாக இருக்கலாம். Or sometimes we may be weak and sick. எதை குறித்தும் கவலைப்படுகிறோம். We don't need to worry about anything. எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? What do we have to worry about? தேவனுடைய வார்த்தையை குறித்து கவலைப்பட வேண்டும். We have to be worried about the word of God. அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகின்றார், That's what the Paul says. எல்லாவற்றிலும் In everything, மனரம்மியமாக இருங்கள். I like to live fully in all things, in all situations. அப்ப தேவனுக்காக வாழ்ந்து ஒரு பாடுக்குள்ளால் செல்லுவது அது நல்ல விஷயம். You live for Christ. If you live for God and going through suffering is a good thing in life. ஆனால் எங்களுடைய மாம்ச அடிப்படையில் தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அதை நாங்கள் தேவனுக்காக வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடாது. We do all the desires, the lust of the flesh and lust of the sin, and we go through all these things and we say, I am living for Christ and suffering for Christ. It is not acceptable. அதில் இன்னொரு யுக்தியை நாங்கள் கையாளுகின்றோம். நாங்கள் எங்களுடைய விருப்பம் எல்லாப்படி செய்துவிட்டு பிசாசையும் சாட்டி விடுவோம். We do all the things what we like and we love, and we put the blame to the devil. சில காரியங்களுக்கு பிசாசு சம்பந்தம் இல்லை. For some things, devil is not really involved. அப்ப நாங்கள் விடயத்துக்கு வருவோம். We come to the point. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். We have to be fear of the word of the Lord. இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பகுதி, The things what we learn today, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள், the sins against Holy Spirit, இரண்டாவது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், all sins will be forgiven.
ஆனால் அதற்குரிய தண்டனை கிடைக்கப்படும். But we have to go through the circumstances what we did. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் இம்மையிலும் மறுமையிலும் என்பதனுடைய வியாக்கியானம் தேவ வார்த்தைக்குரிய பாவங்கள் தான். So it's been very clearly stated the sins against the Holy Spirit is against the word of God. அப்ப நாங்கள் ஒரு பொய் சொல்லிவிட்டோம். Example, we told a lie. அப்ப இந்த பொய்யிலிருந்து நாங்கள் மனம் திரும்பாவிட்டால், If we don't come from that lie, அந்த பாவம் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியாது. if we don't ask, if it is not forgiven, it is not in this world or eternal world, it will not be forgiven. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் இந்த முடிவு பரியந்தம் நாங்கள் போராட்டங்கள் வரும், எல்லா காரியங்களும் வரும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்து எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு பிரதான ஆசீர்வாதம். The best blessing is when we were living, we have to abide by the law, by the word of God, and we secured a place in heaven with Christ. அவை இன்றைய நாளிலே கற்றுக்கொண்ட பகுதிகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கின்றேன். I trust and I believe in Christ that the words what we learned today is very meaningful, and we pay and we learn something very great. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord will bless you all. எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும். In all circumstances, only glory to His name. மிகுதியான பகுதியை எங்களுடைய ஊழியக்கார அம்மா வந்து வழி நடத்துவார். தேங்க்யூ.